எப்படியாவது இந்த ஊர்ல 3 சென்ட் நிலம் வாங்கிட்டா எனக்கு அதுவே போதும்டி. 3 சென்ட் போதுமாக்கா? 3 சென்ட் வாங்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. 3 சென்ட் வாங்கவே கஷ்டமா இருக்கா? மோ, எனக்கு தெரிஞ்ச இடத்துல 4-5 சென்ட் இருக்குது. என்னடா சொல்றேன், நிஜமாவா? நிஜமாதாமா, நேத்து கூட என் ஃப்ரெண்டுக்கு 2 சென்ட் வாங்கி கொடுத்தேன். அப்ப இருடா மோத்தி, பீரால ஒரு கவருக்கு இது எத்தனை வா? இந்தாயா. சரிடா, இதுல 5 லட்சம் ரூபா இருக்குது. உடனே போய் 4 சென்ட் வாங்கிடு. 5 லட்சம் ரூபாவா? வாங்கிடுறேன். 1 hour later. அம்மா, வாங்கிட்டியாப்பா? என்கிட்ட சொன்னா வாங்காம இருப்பனா? இதோ பாரு, பாகு, சாக்லேட், வெள்ளனா, குட்டி கூரா 4 சென்ட் வாங்கிட்டேன். நீங்கெல்லாம் ஏன் அதிர்ச்சி ஆவறீங்கன்னு தெரியுது. சும்மா விட்டுருவா நானு. இந்த 4 சென்ட் வாங்குறதுக்கு ஒரு பிஸ்கட் சென்ட் ஃப்ரீயா வாங்கிட்டல. அதுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குற. இந்த மீதி 4 லட்சத்தி சில்லற. சீக்கிரமா குளிச்சிட்டு டியூஷன் கிளம்பலாம்னா? சரிக்கா. அடிங். டேய் யாரே நச்சா? நெது டேவா? டேய் ஏன்னா மாமா மரியாதையா பேசுற? அவ்வளவுதான் உனக்கு. அக்கா நான் அவன் சப்போர்ட் பண்றா. டேய் அவர் அடிச்சாலும் நம்ம வாங்கிக்கலாம். அமைதியா வாடா. மோதி நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கா? 1 hour later. கர்ணமா இங்க கொஞ்சம் வாயா. நேச்சலாம். ஆயா இத வச்சு கையில போட வச்சு. என்னால உடைக்க முடியல மாமா. கொஞ்சம் வச்சு கூட. அவ்வளவுதானே, தள்ளு. இது ஒரு விஷயமா? நாடா இங்க சத்தம். ஐயோ ஏன்டா இது வச்ச? ஐயா, நீதான் உடைக்க சொல்லி மோதிக்கிட்டு சொன்னியாமே, அதான் வச்சேன். அட பாவி, எவ்வளவு போய் சொல்றான் பாரியா. போய் சொல்றேனா? டேய் வச்சது இல்ல, ஆமால போய் சொல்றியா? ஒழுங்கா இத ரெடி பண்ணி குத்துரு, இல்ல சா வச்சிருவேன். எப்படி பழி வாங்கின பாத்தியா? எங்க நீ நல்ல பொண்ணு ஆயிட்டு பயந்துட்டு இருக்கா? டேய் ஒழுங்கா நாளைக்கு வேலையை போடு, இல்ல அத்தே சா வச்சிருவேன் உன்னை. ஆயா நாடி ஆயா கண்ணுல பொறை வந்துச்சுல்ல, அதனால 10 நாள் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்படியா? சரி சரி உள்ள கூட்டின்னு போ. ஐடியா. ஐயோ கண்ணுல பொறை வந்துச்சே. ஐயோ கண்ணுல பொறை வந்துச்சே. ஐயோ என்னடா ஆச்சு? அம்மா என் கண்ணுல பொறை வந்துச்சுமா. பொறை வந்துச்சா? டேய் பொறையெல்லாம் வயசாங்க தானே உழ, உங்கெல்லாம் உழாதுடா. யார் சொந்த? இந்த பாரு பொறை. இந்த பொறையை தூக்கி போட்டு விளையாடிந்தேன். ஸ்லிப் ஆகி கண்ணுல பொறை வந்துச்சு. நானும் அங்கேயே 10 நாள் வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன். உன் கண்ணுல பொறை வந்துச்சானே எனக்கு தெரியாது. இப்போ உனக்கு அரவு போது பாரு. வீட்ல யாருமா? வெளியவாமா. யாருப்பா இங்க வந்து கத்துறீங்க? உங்க சொந்தக்காரன். உங்க பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துறது அது டியூ கட்ட தெரியாதா? வயித்துக்கு சோறு துன்றீங்களா வேற துன்றீங்களா? டேய் அதுக்கு எதுக்கு இங்க வந்து கத்துறீங்க? ஏய் அமைதியா இரு பா, அடுத்த மாசம் சேர்த்து கட்டிடுறேன்பா. ஏமா நானா உங்க வீட்டு வேலைக்காரனா? நீ சொல்றப்பெல்லாம் வந்து போறதுக்கு ஒழுங்கா தான் உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. நான் புது நம்பர் ஆகுது. ஹலோ டேய் கர்ணே, எங்கடா இருக்கிற? பைக் டியூ கட்டல, நீ வீட்டை வந்து அசிங்கப்படுத்துறாங்கடா. டேய் நாயா, ஒழுங்கா டியூ கட்ட மாட்டியா? ஒழுங்கா மொத்த டியூ கட்டி இல்லனா பைக் எடுத்துட்டு வந்தாடா. என்ன இப்படி அசிங்கப்படுத்துறான்? மா போனை கொஞ்சம் அவங்கிட்ட கொடுமா. இந்தாப்பா உங்ககிட்ட பேசணுமாம்பா. டேய் நான் சொல்றது வந்து உன் பைக் எடுத்துன்னு போ. இதோ வரேன்டா, வாடா போலாம். இங்க எதுக்கு வர சொன்னா? டேய் இங்க எதுக்கு வர சொன்னா? பைக் எங்கடா? பைக்கா? தோ இந்த ஏரி உள்ள தாங்குது. ஏரி உள்ள வருதா? ஏண்டா? பைக் குளிக்கணும்னு சொல்லிச்சே, அதான் வந்து போட்டேன். எடுத்துன்னு போ. அடா பாவி. தோ பார் மோத்தி, நான் எது பண்ணாலும் உன் நல்லது தான் பண்ணுவேன். இந்தா இந்த எண்ணெயை குடி. என்னையா? நான் குடிக்க மாட்டேன். டேய் நான் சொன்னா குடிக்க மாட்டியா? இது நல்ல எண்ணெய், குச்சா உடம்புக்கு நல்லது, குடி. நீ இல்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன பிடிக்காது. நீ கேட்க வேணாண்டி, இதை வச்சுதான் உன்னை பழி வாங்க போற. மாவனை இன்னைக்கு செத்தடி. தோன்றுகின்ற பொழுதெல்லாம். டேய் மித்த, நீ இங்க தான் இருக்கிறியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நான் விஷயம் மாமா. டேய் மித்த, நீ மோத்தி மேல எவ்வளவு பாசமா இருக்க, ஆனா மோத்திக்கு உன்னை பிடிக்கவே இல்லடா. மாமா சொல்றா? ஆமாண்டா, உனக்கு சந்தேகமா இருந்தா என்ன பிடிக்கலையான்னு கேட்டு பாரு. வா மாமா நம்ம போலாம். மோத்தி இன்னைக்கு நீ காலிடி. ஏ மோத்தி, உனக்கு என்ன பிடிக்காதா? டேய் நானே எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவ பிடிக்காதுன்னு தான் சொன்னான். டேய் ஆமாடா, எனக்கு பிடிக்காதுடா. பாத்தியா, என்ன பிடிக்காது நீ கேட்ட உடனே அவ பிடிக்கலடா. பாத்தியா, இதெல்லாம் அவ்வளவுதான்டா, பாசமே இல்லாத பேய்டா இவ. ஏய் உன் மேல யாரு பாசம் வச்சிருந்தா? இன்மைக்கு ஐடி பேச
மோத்திக்கு நீ ஸ்கூல்ல டெஸ்ட். நேத்து ஃபுல்லா அவ படிக்கவே இல்ல. என்னடா சொல்ற? ஐயா தலை வலிக்குதியா, நான் செத்துற போலையா? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி தலைவலி இது? ஐயா நான் ஆக்சிடென்ட் தெரியா, தலை ரொம்ப வலிக்குதியா. அம்மா இன்னைக்கு அவ ஸ்கூல் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நடிக்கலாம் நினைக்கிறேன். ஏதோ பிளான் பண்றேன்னு மைக் அடிச்சு விழுந்துற வேண்டியதான். என்னடி ஆச்சு? மோதி ஏந்தரி, மோதி ஏந்தரி. டேய் நிஜமா மார்க்கச்சிக்கே உண்டாடா. மா நீ உன்ன கவலைப்படாதம்மா. ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனா மாட்டுக்கு ஒரு ஊசி எடுத்து போட்டுருவாங்க. பாத்தியம்மா இவன் நடிப்ப. ஏய் ஒழுங்கா ஏந்து ஸ்கூலுக்கு போ. அடி பாவி. வயிறு கலக்குதா? டேய் நான் அக்காவும் தம்பியும் படம் காட்டுறீங்களா? ஸ்கூல் போகாம யாரா லீவ் போட்டீங்க சாவ வச்சிருவேன். ஒழுங்கா போய் ஸ்கூல் கிளம்புடா. எது சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஒழுங்கா ஓடுரு. நான் எப்படி ஓடுறான்? மோ நீ போய் சோறு போடுமா. என்னை ஏமாத்தல நான் பாக்குறீங்க. என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. டேய் இந்தடா. சூப்பரா இருக்கு. அம்மா ஐயோ மாமா நாடா இந்த வீடியோ கொஞ்சம் பாரு மாமா. என்ன வீடியோ? என்ன வீடியோ? டேய் என்னடா சத்தம்? என்னடா மாமா காணா? அந்த பேஜால சொன்ன மாமா நம்பவே இல்லல. ஆமா அந்த கக்கூஸ் பண்ணத வீடியோ எடுத்து காமிச்சேன். மாமா ஆஞ்சேட்டினே ஓடிச்சு. சொன்ன நம்புன்றது. மா புளியார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டைங்கம்மா. டேய் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறேன். முதல்ல போய் 500 ரூபாய் பெரிய புள்ளியாரா வாங்கிட்டு வா. 500 ரூபாய்க்கா? சரிம்மா ஆட்டிய போட்டு வேண்டியதுதான். அண்ணா இந்த புள்ளியார் எவ்வளோண்ணா? ஒண்ணுதான் பாருக்குது 100 ரூபாப்பா. அதெல்லாம் ஓகேண்ணா வாங்கிக்கிறேன். பில்லு மட்டும் 100 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் போட்டுக்குண்ணா. 100 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் போட்டு தரணுமா? சரிப்பா. அண்ணா பில்லுண்ணா. இந்தாப்பா பில்லு. A few minutes later. மா இந்தா புள்ளியாரு. டேய் 500 ரூபாய் குத்தாம்ச்ச சின்ன புள்ளியார் வாங்கினதுக்குற. மோ இதா 500 ரூபாய். சந்தேகம் தான் பில்லுக்குது பாரு. நான் சின்ன புள்ளியார் 500 ரூபாய் சொல்றேன். நான் கரெக்டாகுதா? இந்தா போய் கொழுக்கட்டை எடுத்துனா போ. நீ உட்காரு நான் போய் எடுத்துன்னு வரேன். ஆஹா இன்னைக்கு கொழுக்கட்டை ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். ஐ ஜாலி. காசா ஏமாத்துற சத்தோட இன்னைக்கு. கொழுக்கட்டை. அம்மா கொழுக்கட்டை எங்கம்மா? கொழுக்கட்டியா வேணா? அடிக்கிற அடியில உன் உடம்பு கொழுக்கட்டை போல வெஞ்ச போது பாடுறா. சாவா சாவா. அம்மா எதுக்குமா அடிக்கிற? ஏண்டா 100 ரூபாய் புள்ளியார் வாங்கிட்டு 500 ரூபாய் சொல்லி ஏமாத்துறியா? மா அத பில்லு குத்தல. இந்த பில்ல நீயே பறிச்சு பாடுறா. அப்படின்னு எழுதிக்கிறேன் அந்த பில்லுல. 100 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய்னு எழுதி கொடுங்கண்ணா. அடா பாவி. என்னைய ஏமாத்த பாக்குற உன்ன?